பாருங்க இப்படியெல்லாம் வந்து வெறுப்பேற்றும். எனக்கு இந்த டயட்லயே ரொம்ப பிடிச்சது வந்து இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான். மாதிரி மறந்துடாதீங்க. ஹாய், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஸோ இன்றைக்கி வந்து நான் என்னோடய டயட் பிளான், அதாவது அந்த 15 days டீடாக்ஸ் டயட் சொல்லியிருந்தேன்ல, ஸோ அதை நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நேற்றே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ உங்ககிட்ட கூட எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணலாம் இந்த டயட்டை பற்றி அப்படின்னு நினச்சேன். நான் செய்கிறதெல்லாம் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு காமிக்கலான்னு நினச்சேன். ஸோ அதனால தான் இன்னிலேருந்து ஒரு 15 daysக்கு கண்டினியூஸாக வீடியோஸ் போடலான் இருக்கேன், என்னென்ன சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அக்கா இந்த டயட்டை ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் பண்ணி காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு, வீடியோ போடுங்க ஒரு ஃபுல் டே எப்படி பண்ணுறது அப்படின்னு. ஸோ நான் நினச்சேன் ஓகே நம்மளும் ஃபாலோ பண்ணலாம். நான் இந்த டயட் ஃபாலோ பண்ணுறேன்னா ஒரு 1 month-ஆக நிறைய வெளியே சாப்பிட்டுட்டு இருக்கேன், நிறைய ஜங்க் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஆர்டர் வரும்போதெல்லாம் மிச்சம் மீதி இருக்கிறதெல்லாம் நாங்கள் தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதனால ஒரு மாதிரி ப்ளோட்டடாக ஃபீல் ஆகிட்டு இருக்கு. ப்ளஸ் வந்து நல்லா வெயிட் ஏறிடுச்சு, அன்ஹெல்தியாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால இந்த டீடாக்ஸ் டயட் பண்ணலாமே அப்படின்னு யோசித்தேன். அது வீடியோவாக எடுத்து காமிச்சா பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. அதனால இன்னிலேருந்து ஒரு 15 daysக்கு கண்டினியூஸாக இந்த வீடியோ போடலான் இருக்கேன். நேற்றுக்கு இந்த டயட் ஃபாலோ பண்ணி இன்றைக்கி நார்மலாக தான் இருக்குது, டயர்டாலாம் இல்லை. ஸோ இந்த 15 days கண்டிப்பாக தவறாமல் ஃபாலோ பண்ண முடியுங்கிற நம்பிக்கையில் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்கலாம், 15 days இல்லாட்டி அட்லீஸ்ட் ஒரு 10 days ஆச்சு இந்த டயட் ஃபாலோ பண்ணணுன்ட்டு இருக்கேன். நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும்ல. க்ரீன் ஜூஸுக்கும் அப்புறம் மார்னிங் ட்ரிங்க்குக்கும் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது, ஏன்னா அதை அப்படியே தான் குடிக்கணும், டெய்லி அதே ரெசிபி தான். ஆனால் நம்ம மதியம் சாப்பிட்றதுல, ஸ்நாக்ஸுக்கு, டின்னருக்கெல்லாம் நம்ம மாற்றி ஏதாச்சும் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நிறைய பேர் கேட்பீங்க, அக்கா என்னது 15 daysக்கு இந்த டீடாக்ஸ் டயட்டை பற்றி தான் நீங்கள் சொல்வீங்களான்ட்டு. கண்டிப்பாக இல்லை. நடுவில் ரெகுலராக போடுற மாதிரி வேறு வீடியோஸும் நான் போடுவேன். ஆனால் இந்த டயட் வீடியோவும் இன்னொரு வீடியோவாக போடுவேன். ஸோ சம்டைம்ஸ் ஒரே நாள் 2 வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், கண்டினியூஸாக அப்லோட் பண்ணணுமா இல்லை 1-2 நாள் மட்டும் காமிச்சா போதுமா, அந்த மாதிரி சொல்லுங்கள். உங்கள் சஜஷன் படி நான் பண்ணுறேன். நேற்று நான் என்னெல்லாம் சாப்பிட்டேன், Day 1 எப்படி போச்சு அப்படிங்கிற வீடியோ தான் நீங்கள் பார்ப்பீங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காலையில் எம்டி ஸ்டொமக்கில் வெயிட் பார்த்தேன். ஸோ டயட் ஆரம்பிக்கும் போது 64.4 இருக்கேன். டெய்லியுமே வெயிட் மெஷர் பண்ணி எவ்வளோ குறையுதுன்ட்டு காமிக்கலான்ட்டு இருக்கேன் உங்களுக்கு. ஸோ வாங்க இப்போ நம்ம டயட் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வெறும் வயிற்றுல நான் அந்த ஆப்பிள் சைடர் ட்ரிங்க் குடிக்க போகிறேன். இப்போ தான் நான் குட்டீஸை ஸ்கூலில் விட்டுட்டு வந்தேன். குட்டீஸை ஸ்கூலுக்கு விட்டதுக்கு முன்னாடி எதுவுமே குடிக்கல. இப்போ தான் நான் ஃபஸ்ட்டாக குடிக்க போகிறேன். ஒரு பெரிய கிளாஸில் வார்ம் வாட்டர் எடுத்திருக்கேன். ரொம்ப சூடாகவும் இல்லை, ரொம்ப இதுவாகவும் இல்லை, சில்லுன்னும் இல்லை, லைட்டாக வார்மாக இருக்குது, அவ்வளோதான். ஸோ அதில் 1 tablespoon அளவு ஆப்பிள் சைடர் வினிகர் ஜஸ்ட் நான் ஐபால் பண்ணி போட்டுட்டு இருக்கேன். அதில் 1 teaspoon அளவுக்கு ஹனி, தேன். ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பியோர் ஹனி யூஸ் பண்ண பாருங்கள். அப்புறம் கொஞ்சம் பட்டைப்பொடி, பாருங்கள் இவ்வளோதான் எடுத்திருக்கேன், கொஞ்சம் பட்டைப்பொடி. அப்புறம் லைட்டாக ஜிஞ்சர் பவுடர், சுக்கு பொடி, பாருங்க இவ்வளோதான். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ ஃபர்ஸ்ட் ட்ரிங்காக குடிக்க போகிறேன். ஸோ நீங்கள் இது டயட்டுக்கு அப்புறமும் ஃபாலோ பண்ணலாமான்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம். ஆனால் ஒரு 3 மாதம் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். 3 மாதத்துக்கு அப்புறம் ஒரு 2 months கேப் விட்டுட்டு அப்புறம் மறுபடியும் 3 மாதம் பண்ணுங்கள். ஏன்னா ஆப்பிள் சைடர் வினிகர் வந்து ரொம்ப கன்சியூம் பண்ணால், கண்டினியூஸாக கன்சியூம் பண்ணால் அதுக்கு கொஞ்சம் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது, போன்ஸ்க்கு எல்லாம் கொஞ்சம் எஃபெக்ட் ஆகும்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதனால நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. 3 months கண்டிப்பாக குடிக்கலாம். ஆனால் கேப் விட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 months கேப் விட்டு மறுபடியும் அந்த மாதிரி பண்ணுங்க. இன்கேஸ் நீங்க நடுவில் கன்சீவ் ஆயிட்டீங்க அப்படின்னா இந்த ட்ரிங்க் குடிக்க வேண்டாம். கன்சீவ் ஆகி ஃபீடிங் நிறுத்துற வரைக்கும் இந்த ட்ரிங்க் குடிக்கவே கூடாது. அப்புறம் உங்களுக்கு அல்சர், அசிடிட்டி ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி இருந்தா கண்டிப்பா இந்த ட்ரிங்க் குடிக்க கூடாது. அப்புறம் ஃபைனலா இதுல கொஞ்சம் லெமன் புழிஞ்சுக்கிறேன். 1 tablespoon அளவுக்கு லெமன் புழிஞ்சுக்கிறேன். இங்க பெரிய லெமன், அதனால அரை லெமன் எடுத்திருக்கேன். இந்தியாவில் சின்ன லெமன் கிடைக்கும்ல, ஸோ அது வந்து நீங்கள் ஒரு ஃபுல் லெமன் எடுத்துக்கலாம். ஸோ லைட்டாக புளிப்பாக இருக்கும், ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ இதுதான் நான் இப்போ குடிக்க போகிறேன்.
பரவாயில்ல, ஹனி போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் தெரியல, லைட்டாக இனிப்பாக இருக்குது, ஆனாலும் பயங்கர புளிப்பாக இருக்குது. பட் எப்படியாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணி குடிச்சிடலாம். அப்பா எப்படியோ குடிச்சாச்சுங்க காலையில் ட்ரிங்க். ஸோ இன்னொரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் பண்ணும்போது முடியல. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் பண்ணும்போது பார்க்கலாம். ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சுட்டு. நிறைய பேர் அந்த கிரீன் ஸ்மூதி பண்றது எப்படி பண்ணி காமிங்கன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. இன்னைக்கு நான் அதை ப்ராக்டிக்கலா பண்ணி காமிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம கிரீன் ஸ்மூதி பண்ணலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இந்த பிளேட்ல வச்சிருக்கேன் பாருங்க. இது வந்து பாலக்கீரை, ஜஸ்ட் ஒரு ஹேண்ட் ஃபுல்லா எடுத்திருக்கேன், அளவெல்லாம் இல்லை. ஸோ இது வந்து கொத்தமல்லி, புதினா. கொத்தமல்லி எவ்வளோ எடுத்திருக்கீங்களோ அதில் அரைவாசி புதினா எடுத்தால் போதும், நிறையா வேண்டாம். அப்புறம் கொஞ்சம் இஞ்சி, ஒரு 2 பல் பூண்டு. உங்கள் பூண்டு வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்குது அப்படின்னா 4 பல் எடுத்துக்கோங்க. ஜாஸ்தி எடுத்துக்க வேண்டாம், இஞ்சியும் பூண்டும் நல்லா ஹார்ட் பர்ன்ஸ் ஆகும், அதனால் மினிமமாக யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு சின்ன பீஸ் வெள்ளரிக்காய், அப்புறம் வந்து தக்காளி, அரை தக்காளி மட்டும் எடுத்திருக்கேன். இதில் வேணும்னா நீங்கள் லெமன் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் லெமன் எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல, அப்படியே அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஹேண்ட் பிளெண்டர் இல்லை, மிக்ஸி தான் இருக்குது, ஸோ எப்படி பிளெண்ட் பண்ணுறதுன்னு. ஸோ நான் இன்றைக்கி மிக்ஸியில் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஸோ எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு மிக்ஸிக்குள்ளே போட்டுக்கலாம். இனிஷியலி ஃபியூ டேஸ் இது குடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் அது போக போக நமக்கே பழகிரும், உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு குடிக்க வேண்டியதுதான். எல்லாம் போட்டாச்சு. இப்போ வாங்க நம்ம அரைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். நம்ம நார்மல் மிக்ஸி ஜூஸர் தான் எடுத்திருக்கேன். அது வந்து பாருங்க எப்படி அரைக்க போறேன்ட்டு. ஓகே, ஜஸ்ட் பல்ஸ் மட்டும் பண்ணிட்டேன். ஒரு 3 செகண்ட்ஸுக்கு பல்ஸ் பண்ணிட்டேன். இப்போ கொஞ்சம் பாஸ் விட போறேன். மறுபடியும் அரைச்சாச்சு. இப்போ பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட அரைச்சிருக்காது, அடியில மட்டும்தான் அரைஞ்சிருக்கும். ஸோ இதுல நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ண போறேன். லைட்டா தண்ணி ஆட் பண்ண போறேன். ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது ஜூஸர்ல கண்டினியூஸா அரைச்சா என்ன ஆகும்னா அதோட ஃபைபர் இருக்கும்ல, நார் சத்துன்னு சொல்லுவாங்க, ஸோ அது வந்து போயிடும். ஸோ இப்படி மெதுவா அரைச்சிங்கன்னா நார் சத்து அப்படியே இருக்கும். கேப் விட்டு விட்டு 1 செகண்ட், 2 செகண்ட், 3 செகண்ட் அந்த மாதிரி பண்ணிக்கணும். கண்டினியூஸா அரைக்க கூடாது. 3 செகண்டுக்கு மேல ஆன்ல வச்சுக்காதீங்க மிக்ஸிய. சோ இப்போ நம்ம அரைச்சாச்சு, நல்லா ஸ்மூத்தா இருக்கு. உங்களுக்கு கிளாஸ்ல ஊத்தும் போது காமிக்கிறேன். ஸோ பாருங்க ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம கிளாஸ்ல ஊற்றலாம். இது எப்படி ஒரு 3 கப்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் டேங்கிறதுனால ரொம்ப கஷ்டமா இருக்கு, முடியல. பட் போக போக சரியாகும் நம்பிக்கை இருக்கு. ஏன்னா இது ஆல்ரெடி ஒரு வாட்டி பண்ணிருக்கல, சோ போக போக கொஞ்சம் சரியாகும். மூணு கிளாஸ் வரும்னு நினைச்சேன், 2 கிளாஸ் தான் வந்தது. ஸோ பரவாயில்ல, மிக்சியில கொஞ்சம் தண்ணி ஊற்றி அது இன்னொரு கிளாஸா குடிச்சுக்கலாம். நான் பாருங்க ஃபில்டர் பண்ண நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இந்த ஜூஸை ஃபில்டர் பண்ணி குடிக்கணுமான்னு. கண்டிப்பா ஃபில்டர் பண்ணாதீங்க, அப்படியே தான் குடிக்கணும். எப்படியோ கிரீன் ஜூஸ் குடிச்சாச்சுங்க. இப்போ நம்ம ஸ்நாக்ஸ் டைமுக்கு பார்க்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் நடுவில் ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட போகிறேன். ஒரு பிளேட்டில் மிக்ஸ்டாக நட்ஸ் வச்சுருக்கேன். ஆல்மண்ட்ஸ், கேஷ்யூ நட்ஸ், அப்புறம் கடலை, வால்நட் இதெல்லாம் வச்சுருக்கேன். எந்த நட்ஸுமே வந்து ரோஸ்டட் கிடையாது, அப்புறம் அதில் சால்ட்டும் கிடையாது. கேஷ்யூ மட்டும் சாப்பிடலாம், ஆனால் நிறைய சாப்பிடக்கூடாது. ஸோ நான் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு உங்களை லஞ்ச் டைமில் மீட் பண்ணுறேன். ஸோ நம்ம லஞ்ச் ரெடி. இது பாருங்க, இது வந்து ஒயிட் கேபேஜ், நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற கேபேஜ். பர்பிள் கேபேஜ் எனக்கு கிடைக்கல இந்த வாட்டி, அதனால ஒயிட் கேபேஜே யூஸ் பண்ண போகிறேன். அரை தக்காளி நம்ம காலையில் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதோட ஹாஃப் தான் இது. அப்புறம் கேப்சிகம் எல்லோ ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன், நாளைக்கு க்ரீன் யூஸ் பண்ணலான்ட்டு. அப்புறம் ஒரு குட்டி பீஸ் குக்கும்பர்,
அப்புறம் இது வந்து zucchini, அப்புறம் கேரட். ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு நான் சாப்பிட போகிறேன். கண்டிப்பாக வந்து ஒன் டைமில் எனக்கு இதெல்லாம் சாப்பிட்டு முடிக்க முடியாது. அதனால இப்போ இதில் பாதி சாப்பிட்டுட்டு பாதி நான் அப்புறம் சாப்பிட்டுப்பேன். இது வேணும்னா ஒரு பவுலில் மிக்ஸ் பண்ணி கூட சாப்பிட்டுக்கலாம். நான் இப்படியே இண்டிவிஜுவலாக சாப்பிட போகிறேன். எப்படியும் எந்த டிப்பு, யோகர்ட், அப்புறம் சாஸ் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. நான் இதில் சால்ட்டும் ஆட் பண்ணிக்க போகிறதில்ல. நீங்கள் வேணும்னா கொஞ்சம் பிளாக் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஹிமாலயன் சால்ட், பிளாக் சால்ட் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது பாருங்கள், அது கூடயே குடிக்கிறதுக்கு கொஞ்சம் டீ வச்சிருக்கேன். ஸோ இது சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே இந்த டீயும் ரெடி ஆயிரும். ஸோ இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், சாரி, சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இதில் வேணும்னா நீங்கள் லைட்டாக பெப்பர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப வேண்டாம், லைட்டாக ஆட் பண்ணால் போதும். சில்லி பவுடர் எல்லாம் ஆட் பண்ணாதீங்க, ஏன்னா அது வந்து ஹார்ட் பர்ன்ஸ் கிரியேட் பண்ணும். ஸோ பெப்பர் வந்து ரொம்ப நல்லது, அதனால கண்டிப்பாக. குட்டீஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு மறுபடியும் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஸோ பாதி தான் சாப்பிட முடிஞ்சது அப்போவே சொன்ன மாதிரி. இப்போ மீதி இருக்கிறத சாப்பிட்டுட்டு இருக்கேன். பொட்டேட்டோ பாவ் சாண்ட்விச். ஸோ இது வந்து நமக்கு கிடையாது, இது வந்து தலைவருக்கு. இப்போ தான் ஆஃபீஸ் விட்டு வந்தார். ஸோ அவங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு இது பண்ணேன். எனக்கு வந்து நான் ஆல்ரெடி இந்த சியா சீட்ஸும் அப்புறம் சிலியம் ஹஸ்க் இருக்குல்ல, அதுவும் வந்து நான் சோக் பண்ணி இருக்கணும். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேங்கிறதுனால அது கம்ப்ளீட்டாக மறந்துட்டேன். ஸோ இப்போ தான் சோக் பண்ண போகிறேன். ஸோ ஒரு பவுலில் வந்து கொஞ்சம் தண்ணி எடுத்திருக்கேன். அந்த தண்ணிக்குள்ளே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சியா சீட்ஸ், அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் சிலியம் ஹஸ்க். ஸோ உங்ககிட்ட சிலியம் ஹஸ்க் இல்லைன்னா பரவாயில்ல, 4 டேபிள் ஸ்பூன் சியா சீட்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் வரைக்கும் சோக் பண்ணணும். மீன்மேல் நம்ம தலைவருக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்துடலாம். நம்ம தலைவருக்கு கொடுத்துடலாம். இப்போ நம்ம சோக் பண்ணி வச்ச இந்த சிலியம் ஹஸ்க்கும் சியா சீட்ஸும் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. ஸோ இதில் வந்து நான் பனானாவை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பேர்ஸ் இருக்குல்ல, அதையும் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி இதுக்குள்ளே போட போகிறேன். இப்போ வந்து லைட்டாக கொஞ்சம் சன்ஃப்ளவர் சீட்ஸ் இருக்குல்ல, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இதுதான் நம்மளோட ஈவினிங் ஸ்நாக்ஸ். இதில் வேணும்னா சாப் பண்ண நட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி காலையில் நல்லா நட்ஸ் சாப்பிட்டதுனால ஈவினிங் நான் அதை அவாய்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் இந்த சீட்ஸும் அப்புறம் ஃப்ரூட்ஸ் மட்டும்தான், அது ஒரு 2 ஃப்ரூட்ஸ் தான். ஸோ ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நல்லா இருக்கு, நல்லா ஸ்வீட்டாக இருக்கு. எனக்கு இந்த டயட்லேயே ரொம்ப பிடிச்சது வந்து இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான். ஏன்னா இதில் தான் கொஞ்சம் இனிப்பு இருக்கும், மற்றபடி எல்லாமே புளிப்பு, அப்புறம் ஒரு ஃப்ளேவரே இல்லாமல் சாப்பிட்டுட்டு இருக்கோம்ல, உப்பு காரம் எதுவும் இல்லாமல் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம்ல. ஸோ இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம நைட் டின்னர் பண்ணும்போது பார்க்கலாம். டின்னர் மெனு போகிறதுக்கு முன்னாடி நான் இன்னொன்று சொல்லிடுறேன். இப்போ தான் இந்த நம்மளோட ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு முடித்தேன். சியா சீட்ஸ் வித் ஃப்ரூட்ஸ் ரொம்ப ஃபில்லிங்காக இருந்தது. இப்போ வயிறு ஃபுல்லாக இருக்குது. எப்படி ஒரு 1.5 to 2 hours வரைக்கும் கண்டிப்பாக பசிக்காது. இதுதான் சொல்லணும்னு நினச்சேன். சரி வாங்க நம்ம டின்னர் பண்ணும்போது பார்க்கலாம். ஸோ டின்னருக்கு வந்து இந்த பிளாக் ஐட் பீன்ஸ் இருக்குல்ல, அதுதான் குக் பண்ணி சாப்பிட போகிறேன். ஒரு குக்கருக்குள்ளே ஒரு 1.5 கப் அளவுக்கு இந்த பிளாக் ஐட் பீன்ஸ், அப்புறம் கொஞ்சம் தண்ணி, அப்புறம் கொஞ்சம் மஞ்சள், இது 3த்தையும் போட்டு ப்ரெஷர் குக் பண்ண போகிறேன். ஜஸ்ட் ஒரு 5-6 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் இன்னைக்கு டின்னர். இது கொஞ்சம் தாராளமாக எடுத்திருக்கேன் இன்னைக்கு, ஏன்னா இது மட்டும்தான் சாப்பிட போகிறேன். சாலட் எதுவும் சாப்பிட போகிறதில்ல. இது ப்ரெஷர் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இன்னொரு விஷயம் வந்து இதில் நான் எந்த விதமான உப்பும் ஆட் பண்ணல, ஜஸ்ட்டு மஞ்சள் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா கொஞ்சமாக பிளாக் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம கவு பீஸ் குக் ஆயாச்சு. இதுதான் என்னோட டின்னர். இதுதான் இப்போ சாப்பிட போகிறேன். நாட் பேட், நல்லா இருக்கு. பழகணும், இன்னொரு 15 days இதை சாப்பிட்டு பழகணும். ஸோ நல்லா இருக்கு, நாட் பேட். பிளாக் சால்ட் எல்லாம் வேணும்ட்டு இல்லை. ஸோ மீன்வைல் பாருங்க, நம்ம தலைவரை என்ன சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, காமிங்க. நம்மளுக்கு இப்போது சப்பாத்தி மஷ்ரூம் கறி ரெடி ஆகிடுச்சு, அதை நான் சாப்பிட போகிறேன்.
ஆமாம், எவ்வளோதான் டெம்டிங் ஆனாலும் நம்ம வந்து அதை கண்ட்ரோல் பண்ணணும் இந்த 15 டேஸில். அதுதான் நம்மளோட ஸ்ட்ரென்த். எதுலேயும் பாருங்கள் இப்படியெல்லாம் வந்து வெறுப்பேற்றுவாங்க, அதனால கண்ட்ரோல் பண்ணணும். என்னோட டின்னரும் நான் சாப்பிட்டாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து நல்லபடியாக முடிஞ்சுது, எந்த கம்ப்ளைண்ட்ஸுமே இல்லை. ஸோ எந்த வயிறு அப்செட்டோ வீக்னஸ் அந்த மாதிரி எதுவுமே ஃபீல் ஆகலை. நார்மலாக தான் இருக்குது. நார்மலாக ஃபுட் சாப்பிட்டா எப்படி இருக்குது அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இன்னும் 14 டேஸ் இருக்குது. அதுவும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கண்டினியூ பண்ண முடியணும்னு எதிர்பார்க்குறேன். ஸோ இன்றைக்கி நான் பண்ண தப்பு என்னென்னா, நான் தண்ணி குடிக்க மறந்துட்டேன். இல்லாட்டி லாஸ்ட் டைம் நான் இந்த டயட் பண்ணும்போது அப்பப்போ போய் தண்ணி குடிச்சிட்டு இருந்தேன். ஆனால் இந்த வாட்டி வந்து ஃபர்ஸ்ட் டேங்கிறதுனாலே என்னமோ அவ்வளோவா ஸ்ட்ரைக் ஆகலை தண்ணி குடிக்கணுன்ட்டு. என்னோட ருட்டீன் வேலையில நான் பிஸியாக இருந்துட்டேன். நம்ம பாடி வந்து டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால தண்ணி இல்லாட்டி டீ எப்போவுமே குடிச்சிட்டே இருக்கணும், கொஞ்சம் வார்மாக. இந்த மாதிரி மறந்துடாதீங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டே 2 டீடாக்ஸ் டயட்டோட டே 2 வீடியோலாம் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.